இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். வெல்கம் டு ஒன் டே விலாக். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வரலட்சுமி பூஜை நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை நம்ம குலதெய்வ பூஜை 3வது வாரம் செஞ்சோம் இல்லையா, அந்த வீடியோவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நிறையா பேர் இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் வரலட்சுமி பூஜை எடுத்தீங்க, எப்படி நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுதீங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்வேன். எனக்கு சாமி கும்பிட்றதுனாலுமே கொஞ்சம் பயம், ஏன்னா பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறனால தான். எனக்கு இந்த வரலட்சுமி பூஜை நான் ஆல்ரெடி ஆடி முதல் வெள்ளிக்கே நான் சொல்லியிருந்தேன் வரலட்சுமி பூஜை எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் எனக்கு எடுத்தறக்க ஆள் இல்லை அப்படிங்கிறனால தான் நான் எடுக்காமல் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. எனக்கு சுமங்கலிகளை கூப்பிட்டு வீட்டில் நம்ம சாமி கும்பிடணும்னு ஆசை. பட் அதுக்கான கரெக்டான எனக்கு யாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறனால தான் வெள்ளிக்கிழமை பூஜையே நான் எடுத்தேன். வரலட்சுமி பூஜைக்கு அதுக்கப்புறம் நான் பேச்சுவாக்கில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தம்பியோட படிக்கிற அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 40 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லாமல் எங்களது பரம்பரையாக செய்வாங்க இல்லையா, அவங்க எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் நிறைய பேருக்கு எடுத்தும் கொடுப்பாங்க. அம்மா நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க அம்மா எடுத்து 35, 36, 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பரம்பரையாக எடுக்கிறனால சரி அவங்க எனக்கு அப்படி ஒருத்தவங்ககிட்ட எடுக்கணும்னு தான் ஆசை. நம்மளாம் வீட்டில் கலசை வச்சு நம்மளா சாமி அழைச்சி வைக்கிறதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. நிறையா பேர் இப்போ யூடியூப்பை பார்த்து எப்படி அமைச்சு வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அது அவங்கவுங்களோட விருப்பங்கள், அதில் நம்ம யாருமே தலையிட முடியாது. எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு பெரியவங்க அவங்க ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கிறவங்க எனக்கு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் எடுத்தது கோவிலில் போய், நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கோவில்லையும் கூட எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு அது அப்படி கோவில்லையும் வேண்டாம், ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி எனக்கு சுத்தமாகவே தெரியாமல் எனக்கு அப்படி எடுக்கிறதுலேயே உடன்பாடு இல்லை. எனக்கு இவங்க ஃபேமிலி பற்றி ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறனால நான் இவங்களையே எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்ககிட்ட நான் எடுத்துக்கிட்டேன். 2 இயர்ஸ் அங்கேயே எடுத்துக்கிட்டு 3வது வருஷத்துலேருந்து நம்ம வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம இப்போ கோயிலெல்லாம் நீங்கள் போய் செய்கிறீங்க அப்படின்னா அவங்க அங்கேயே கலசம் வச்சு அம்மனை வச்சுருப்பாங்க. நீங்கள் போனீங்கன்னா ஐயர் அங்கே நம்மளுக்கு அந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி நம்மளுக்கு அந்த நம்மளோட வாங்கிட்டு போகிற ஜாமான தட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பீங்க. எப்போ வீட்டில் எப்படியுமே செய்வாங்க இல்லையா, பழங்கள் வளையல் எல்லாமே வச்சு செய்வோம் இல்லையா, அது மாதிரி எல்லா தட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே கலசம் வச்சுருக்கிற சாமி முன்னாடி வரலட்சுமி முன்னாடி வச்சுட்டு ஐயர் மந்திரங்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வீடுகள் மீன்ஸ் அந்த நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட வீடுகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஐயரெல்லாம் வச்சு மந்திரங்கள்லாம் சொல்லி வரலட்சுமி பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். பட் நம்மளுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்புகள் பத்தாது அப்படிங்கிறனால நம்ம இப்படி கோவிலில் போனோம்னா அவங்க ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு மந்திரங்கள் சொல்லி சாமிகிட்ட அர்ச்சனையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. தனித்தனியாக தான், 3-4 பேரெல்லாம் சேர்ந்து கிடையாது. நீங்கள் போனால் நீங்கள் மட்டும் கொடுக்குற மாதிரி தான் இந்த கோவிலில் கொடுத்தாங்க. திருச்சியில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோயிலில் அப்படி பண்ணுவாங்க. திருச்சியில் மேபி யாராச்சும் இருக்கிறீங்கன்னு சொன்னால், இல்லை அதுக்கு நியரஸ்ட்டாக இடமலைப்பட்டி புதூர், KK நகர் அங்கெல்லாம் இருக்கிறீங்கன்னா அந்த கல்லுக்குழியில் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். வரலட்சுமி நோம்பப்போ அங்கே எடுத்துருவாங்க. உங்களுக்கு ஆள் யாருமே தெரியலனா கூட அங்கே இருக்கிற அவர்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க நம்மளுக்கு எடுத்து தருவாங்க. என்னென்ன வாங்கிட்டு வரணும் முன்னத்த நாளே கேட்டுக்கோங்க, அவங்களே எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படி எடுத்துக்கலாம். நான் இந்த முறையில் தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டில் செய்கிறப்ப தான் நான் எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். நான் இப்படி தான் வரலட்சுமி பூஜை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எனக்கு ப்ரீ பிளானாக சொன்னால் எனக்கு கரெக்டாக செட் ஆகாத மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வருஷம் 2-3 வருஷம் எனக்கு 2 வருஷம் ஃபுல்லாக முடிஞ்சாத வீட்டில் செய்யவே முடியாது. 3வது வருஷம் எனக்கு தெளிவே வருது. ஏன்னா ஆடி வெளியே எனக்கு அப்படி தான் ஆச்சு. கேட்டு செஞ்சு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் தான். அதனால் ப்ராப்பராக நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இல்லை நீங்களும் இந்த மாதிரியே யாராச்சும் போய் எடுக்கிறது பெட்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் அது மாதிரியே கூட எடுத்துக்கலாம். நான் இப்படி தான் எடுத்திருக்கேன். வரலட்சுமி நோம்பு பற்றி பார்த்துடலாமா. வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறது நிறைய பண்டிகைகள் நம்ம கோவிலில் போய் கொண்டாடுவோம். அதில் வீட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு. இது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இங்கெல்லாம் கொண்டாடப்படுது. இது முக்கியமாக சுமங்கலி பெண்களால் தான் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்குது. நிறைய பேர் தொழில் சிறந்து இருக்கணும் அப்படிங்கிறனாலேயும் வரலட்சுமி நோம்பு வடநாட்டு சைடெல்லாம் கொண்டாடப்படுறாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீட்டிலலாம் வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிறது. இந்த வருஷம் இந்த டைம் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வரலட்சுமி வீட்டுக்கு அழைச்சிட்டோம் அப்படின்னா அந்த 1 இயர் ஃபுல்லாக நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. வரலட்சுமி நோம்பு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுவது தான் வரலட்சுமி நோம்பு. இந்த வரலட்சுமி நோம்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்படி ஆடி மாதம் வருது, புரட்டாசி மாதம் வருது அப்படிங்கிறப்ப வீடெல்லாம் எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணி அதை நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தான் வரலட்சுமி நோம்புக்கும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி பூஜை ரூமை க்ளீன் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறதே 16 வகையான செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியோட அருள் வேணும் அப்படின்னு சொல்லி சுமங்கலி பெண்கள் வந்து இருக்கக்கூடிய விரதத்துக்கு பேர் தான் வரலட்சுமி நோம்புன்னு சொல்லப்படுது. யாராவது புதுசாக வரலட்சுமி பூஜை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு நான் இதே மாதிரி எல்லா வருஷமும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வரலட்சுமி நோம்பு வந்து எடுங்க. ஆல்ரெடி யாரெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இது தப்புங்க்கா, இது இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் வந்து விஷயம் ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நான் அதாவது உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அதை சொல்கிறேன். இருந்துச்சுன்னா அதை வந்து ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்குவேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் தான் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லாங் வீடியோ கேட்குறீங்களே, அதுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.